Glory to Jesus. Praise you, Master. Thank you, Jesus. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. சங்கம வானொலி ஊடகத்திலே இயேசு ராஜாதி ராஜனுடைய கரத்தில் தருகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மாறாத அன்பு நேசர், நேற்று இன்று என்று மாறாத ஒரு சங்கம வானொலி ஊடகத்தில் நடக்கிறதான எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுடைய கரத்தில் தருகிற. விசேஷமாய் லெஸ்லி அப்பா அமுக்கு ஸ்தோத்திர லெஸ்லி பரிசுத்தவானும் குடும்பத்தாரின் டீமையுமாய் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லா ஜாதி ஜனத்தார் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுது இந்த ஊடகத்துல இணைந்திருக்கிற யாவரையுமாய் இயேசு ராஜாதி ராஜன் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ராயல் பிள்ளைகளுமாய் எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளும் இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளும் தமிழர்களுமாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்நிய ஜனங்களை கூட இந்த ஊடகத்துக்கு அழைக்கிறேன். ஏனென்றால் இயேசு ராஜா உலகத்தையே சிருஷ்டித்தவர், உலகத்து ஜனங்களை எல்லாரையும் சிருஷ்டித்தவர். அதனால்தான் எல்லாருக்காகவும் இந்த ஊடகம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசு ராஜா விரும்புகிறது. அவருடைய சித்தம் ஒருவரும் கெட்டு போகுது அவருடைய சித்தம் அல்ல. ஆனாலும் பைபிள்ல நிறைவேறி கொண்டிருக்க எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சொன்ன வேண்டுமா, கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாவரும் இயேசு பிள்ளைகளும் மற்றவர்களும் கூட இந்த இயேசு ராஜாவுடைய பிறப்பினுடைய பண்டிகை குறித்து அவர்கள் ஆர்வமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு ராஜாவுடைய வருகைக்காக உங்களை யாவரையும் மனமகிழ்ச்சியோடு இயேசு ராஜாதி ராஜன் நாமத்தினாலே ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய விசேஷித்த மகிமையின் வசனங்களும் பாடல்கள் மூலமாய் இயேசு மகாராஜா 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும் எனக்கு பிரியமானவர்களே. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள் அல்ல என்று 1 யோவான் 4:18 பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் அன்புடையவர்களாய் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாய் இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு சத்ரு யாருமே இல்லை. சாத்தான் ஒருவன் தான் நமக்கு சத்ருவானவன். இந்த நாளிலும் கூட இயேசு மகாராஜாவை புகழ்ந்து மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்று, பெலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும், நிழல் கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மலை கூட விலகுவதுண்டு. நிழல் கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மலை கூட விலகுவதுண்டு. அசையாது அவர் கிருபை, அழியாது அவர் மகிமை, அசையாது அவர் கிருபை, அழியாது அவர் மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும், பெலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும், கருவில் நான் உருவான நாள் முதலாய் என்னை காக்கும் கர்த்தரேவா. கருவில் நான் உருவான நாள் முதலாய் கருத்தாக என்னை காக்கும் கர்த்தரேவா.
ஒளியாக துணையானவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியாக துணையானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா, பயம் என் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா, பயம் என் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்று, அரணானவர் என் பெலனானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்று, முள்ளான பாதை நான் செல்லும் போது, கல்வாரி அனுபவம் நான் காணும் போது, முள்ளான பாதை நான் செல்லும் போது, கல்வாரி அனுபவம் நான் காணும் போது, என் இயேசுவுடன் இருப்பா, என் பாரம் அவர் சுமப்பா. என் இயேசுவுடன் இருப்பா, என் பாரம் அவர் சுமப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும், பெலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும், பெலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் தாசன், எசேக்கியேல், நிரஞ்சன் அவர்கள், இயேசு ராஜா இந்த வருடத்தில் புலான ஆசீர்வாதத்தை நான் நிரப்ப போகிறார். ஆமே. அவரை பலப்படுத்தி இந்த ஊழியத்தில் ஆண்டவரான இயேசு ராஜா அவரை மறைத்து வெளிப்பட போகிறார். நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பஸ்தான் சோத்திரம் உண்டாதாக. ஒரு சீரிய ஜபத்தோடு கூட நம்ம கர்த்தர் வார்த்தை கடந்து சொல்லுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நேசப்பிதாவே, அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான நாளில் கூட உன்னோட வார்த்தை அப்பா, உங்களோட வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்க ஜனங்களோடு கூட உங்களோட வேதத்தின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நேரத்தை ஆயத்தப்படுத்த இந்த நேசு மகாராஜாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆத்ம இருதயங்களை தொடும்படிக்கு, அவர்கள் கண்கள் திறக்கும்படிக்கு, அவர்களுடைய மண்ணுக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் அறிகிற அறிவினால் நீ நிரப்ப வேண்டும். மாற்றமல்ல, நாளிலே ஜபத்தின் வல்லமை குறித்து ஜனங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள கிரியை செய்வதாக நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளில் கூட தியானத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் மத்திய 21 அதிகாரம் 22 வசனத்திலே இயேசுவானர் இப்படியாய் சொன்னார், நீங்கள் விசுவாசித்து ஜபத்திலே எவைகளை வேண்டிக் கொள்கிறோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நன்றி. அதே போல நாம் ஜபத்தில் உட்காரும் போது அது இயேசுவின் பலிபீடமாய் மாறுகிறது. ஆம், தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு நாம் உண்மை உத்தமாய் தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது அந்த விண்ணப்பத்துக்கு ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். இப்போ நாம் வாழ்கிற காலத்திலே நாம் ஜபம் ஜீவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கிறான். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எப்படி செய்தார்கள் என்றால், பலிப்பீடங்களை கட்டி ஆடுகளை பலி செலுத்தி அவர் விண்ணப்பங்களை செலுத்துவார்கள். ஆகவே ஆதியாகமம் 33 அதிகாரம் 20 வசனத்திலே யாக்கோபு அங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே என்று பெயரிடுகிறார். அடுத்தபடியாக யாத்திராகமம் 17 அதிகாரம் 15 வசனத்திலே மோசே அங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிடுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில்
ஜெபம் இருக்குமானால் உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற இருள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள், நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த அந்தகார இருள் மாறும். ஹalleluya. இந்த பூமி ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல இந்த பூமியில் வாழும் ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஜெபத்தை நாம் ஒரு மதத்தின் சடங்கு போல செய்யக்கூடாது. எல்லா மதத்தினர்களும் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயேசு விசுவாசிக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகளாக நாம் நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆண்டவரத்தில் கேட்பீர்கள். ஏதோ ஒரு பழக்கப்பட்டதுக்காக ஜெபம் பண்ணாமல் உண்மையாகவே எங்களுடைய பட்டணத்திலும் தேசத்திலும் மாற்றம் கொண்டு வர நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு பலிபீடத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏல் எலோகே என்றால் சர்வவல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. யாக்கோபு தன் பிள்ளைகளோடு மனைவிமார்களோடு ஆட்டு மந்தைகளோடு வந்து கொண்டிருக்கும் போது யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா 400 சகோதரர்களோடு எதிர்கொண்டு வருகிறான். அப்போது யாக்கோபு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி என்னை ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு பயம் இருக்கிறது. சகோதரன் என்னை கொண்டு போடுவான் என்று சொல்லி பயம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஏனென்றால் தன் சகோதரன் ஏசா பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை தன் தகப்பனாக யாக்கோபினிடத்தில் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்று வீட்டை ஒட்டி ஓடிப்போனான். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தன் மாமனார் வீட்டை விட்டு தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வரும் வழியிலே நடந்த ஒரு சம்பவம் பிரியமானவர்களே. யாக்கோபு தன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி தன்னை எதிர்கொண்டு வருகிற சகோதரனாக ஏசா தன்னை கொண்டு போடுவான் என்று பயந்து ஏசாவுக்கு தனக்கு முன்பாக வெகுமதிகளை அனுப்புகிறார். யாக்கோபு தன் வேலைக்காரர்களையும் பிள்ளைகளையும் பின்னாக வைத்துவிட்டு லேயாளையும் அவருடைய பிள்ளைகளையும் பின்னாக வைத்து அதற்கு பிறகு ராகேல் பிள்ளைகளை வைத்து கடைசியில் யாக்கோபு பயந்து கொண்டிருக்கிறான். அந்த பயத்தோடு ஆண்டவரிடத்தில் கதறி, ஆண்டவரே, என் சகோதரன் 400 பேரோடு என்னை எதிர்கொண்டு வருகிறான் என்று சொல்லி ஜெபித்தான். பிறகு 2 சகோதரர்கள் யாக்கோபு ஏசாவும் கட்டிப்பிடித்து முத்தம் செய்து அழுகிறார்கள். இத்தனை வருடம் கழித்து அவர்களை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதார்கள். பிறகு யாக்கோபு அதன் அனுப்பின வெகுமதிகளை ஏசா, எனக்கு எல்லாமே இருக்கிறது, எதுக்கும் இதெல்லாம்? யாக்கோபு சொல்கிறான், உன்னை சந்தித்து தேவனை சந்தித்தது போல இருக்கிறது என்று சொல்லி கீழே விழுந்து வணங்குகிறான். அதன் பிறகு யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் செய்த ஜபத்தையும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் தன் சகோதரனுடைய கைக்கு தப்பித்த அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி பலிபீடத்தை கட்டி சொல்கிறான், ஏல் எலோகே என்று சொல்லி. ஹalleluya. அதனுடைய அர்த்தம், இஸ்ரவேலின் தேவன் நீரே சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. நீங்கள் சாதாரண ஜெபம் பண்ணவில்லை. தேவனே, நீர் சர்வவல்லமையுள்ள தேவன். ஹalleluya. இந்த நாளில் இந்த நற்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் சொல்வீர்களா, தேவனே நீர் சர்வவல்லமையுள்ள தேவன். ஹalleluya. சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 17:15 நாம் வாசித்தது போல மோசே பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று ஆரம்பத்தை வாசித்தோம். ஆம் பிரியமானவர்களே, அமலேக்குங்கிற மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தர வழியாய் முன்னேறி வரும்போது தடையாயிருந்தது. மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்தி சோர்வடைய பண்ணினார்கள். சோர்ந்திருக்கும் போது இந்த அமலேக் என்கிற ஜனங்கள் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் கைகளை உயர்த்தி இருந்தார். மோசே கைகளை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து அமலேக்கரை தோற்கடித்தார்கள். மோசே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கைகள் தளர்ந்து கீழே விழும்போது ஆண்டவர் மோசேக்கு தம்முடைய பலனை கொடுத்தார். மோசேயின் கைகள் உயர்த்திருக்கும்படி 2 சேவகர்களை ஆண்டவர் கொடுத்தார். மோசேயுடைய 2 கைகளை தாங்கின போது
ஆண்டவர் கூடவே இருந்தார். மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களை ஜெயிக்கும்படிக்கு செய்து விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை செய்த போது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி தலைமுறை தலைமுறையாய் வெற்றி கொடுக்கும் தேவன் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய அமலேக்கு விரோதமாய் எழும்பும்போது உன்னோடும் ஜெபம் பண்ணி ஆட்களை உருவாக்கி யுத்தங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் ஆட்களை உருவாக்குவார். உங்களுடைய கைகளை பிடித்து தாங்கும்படி ஆட்களை தருவார். நிச்சயமாக சூரியன் அஸ்தமித்த போது முன் அந்த வெற்றி உனக்கு வரும் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, என் தேவன் வெற்றி கொடியின் தேவன், எனக்கு வெற்றி கொடுக்க தேவன், உன்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுதலை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஈர் என்று பெயர் சொல்லி பெயரை சூட்டினார். எப்படி அதற்கு அந்த பெயர் வந்தது? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த பெயர் வந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு கொடுத்த அந்த மகனை எனக்கு பலியிடு என்று சொல்லி போகும்போது ஆபிரகாம் பயத்தோடு போகிறார். 17 வயது மகனை அழைத்து கொண்டு போகிறார். 17 வயது மகனை அழைத்து கொண்டு போகும்போது அந்த மகனை பலியிடும் போகும்போது வேதனையும் பயமும் இருந்தது. என்ன நடக்கும் என்று போகிறார். ஏனென்றால் இந்த மகன் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது? ஆபிரகாம் பலிபீடம் கட்டி பலியிடுகிற மனிதன் எப்பொழுது ஆட்டுக்குட்டியை பலியிடுவான்? இப்பொழுது தன் மகன் ஒரு கேள்வி கேட்கிறான், பலியிடுவதற்கு எல்லாம் கொண்டு போகிறோம், ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று கேட்கிறான். அந்த கேள்வி கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்வது தெரியவில்லை. இருந்தாலும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு தன் மகனுக்கு சொன்னார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சில சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். என்ன செய்வது உனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கர்த்தர் அதை கண்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன் தேவைகளை சந்திக்க, உனக்கு வருகிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் இந்த நற்செய்தி கேட்டுக்கிற உங்கள் ஒவ்வொருக்கு இருக்குமானால், முக்கியமாகவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். கர்த்தர் பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாம் பலியிடுவதற்கு தேவனால் காண்பித்த மலைக்கு போய் கொண்டிருக்கிறார். பின்பு பலிபீடத்தை கட்டி தன் மகனுடைய கை கால்களை கட்டி பலி செலுத்துவதற்கு கத்தி எடுத்து கை ஓங்கின போது கர்த்தர் நிறுத்த சொன்னார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் திரும்பி பார்த்த போது அங்கே ஆடு ஒரு புதைக்குள்ள மாட்டிக்கொண்டதை காணுகிறார். அந்த ஆடு கொம்பு முள்ளில் சிக்கி கொண்டிருக்கிறதை பார்த்து அந்த ஆட்டை பலிக்காக ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாக மாண்ட ஒரு ஆடு. ஹல்லேலூயா. நாம் எங்கேயோ இருந்தோம், அவர் எங்கேயோ இருந்தார். ஆனால் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் வந்து பலியானார். பிரியமானவர்களே, ஆகவே உன் தேவைகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோட காத்திரு. கர்த்தர் காணுகிறார். கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் எந்த காரியத்தையும் மாற்றி அமைக்க அவராலே முடியும். ஹல்லேலூயா. இத்தனை நாள் ஜெபம் பண்ணி பதில் வரவில்லையே, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன், நீர் என்னை பார்த்து கொள்வீர் என்கிற விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் போது எல்லா காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிடியோன் பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். யெகோவா ஷாலோம் என்றால் கர்த்தரின் சமாதானம் என்றும் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். மீதியானியர்கள் பயங்கரமான சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 7 வருடம் ஒடுக்கினார்கள். அவர்கள் எல்லா பிளவுகளையும் அவர்கள் அழித்து போட்டு மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை திடீரென்று வந்து தாக்கி எல்லாவற்றையும் கெடுத்து போடுவார்கள். கிடியோன் என்கிற இந்த மனிதன் தன்னுடைய நிலத்தில் உள்ள தானியத்தை அழித்துவிடக் கூடாதபடிக்கு
ஒரு தேவ தூதன் வந்து அவனை சந்தித்து அவனை பயப்படாதே என்று சொல்லி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, கர்த்தருக்கு நீ நில், உமக்காக நான் ஒரு பலியை ஆயத்தப்பட்டு என்று சொல்லி அதை ஆயத்தப்படுத்தி அதை வைத்த போது, அந்த தூதன் தொட்ட போது அங்கே அக்னி இறங்கி அந்த பலிபீடத்தை பட்சித்த போது, கிதியோன் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அது கர்த்தரின் சமாதானம் என்று சொல்லி அதற்கு பெயரிட்டான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் நெருக்குகிற போது, பல போராட்டங்கள் வந்து உன் சமாதானத்தை எல்லாம் கெடுத்து போட்டிருக்கும் போது, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசாக்கிறீர்கள்? கர்த்தரின் சமாதானம் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம் உனக்கு உண்டு. கர்த்தருடைய வெற்றி உனக்கு உண்டு. கர்த்தர் எல்லாம் ஒத்தாசை அனுப்பி ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்வ சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அருமையான நேரத்திலே ஜெபத்தை குறித்து, ஜெபத்தின் பலிபீடத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை விசுவாசிங்கள். கர்த்தர் நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க செய்வார். கர்த்தர் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது உங்கள் அன்பு சகோதரி ஷாரோன் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தேவ சமூகத்தை காத்திருந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்களாக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட பலிப்பீடத்தை பற்றி இயேசு மகாராஜா நமக்கு தாசன் வில்லியம் எசேக்கியேல் மூலமாய் வெளிப்படுத்தினார். இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ளதாய் கடந்து வருவதாக. ஒவ்வொருவரும் என் இயேசு ராஜாவுடைய பாதத்தில் நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் கூட நீங்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும். உங்களை முற்றிலுமாய் இயேசு கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களாக. என் நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் 11ஆம் மணித்துளியில் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. குடும்பத்தில் கணவன் மனைவி, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், அந்யோன்ய ஐக்கியம், அப்பா பிள்ளைகளும் பெற்றோர்களும் இருக்கிறவர் நேசம் பாசம் இவைகளெல்லாம் கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்த வேண்டும். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இணைப்பீராக்க. எத்தனை போராட்டங்கள், பாதைகள், முள்ளான பாதைகள், துக்கம் தருகிற பாதைகள், சஞ்சலங்கள் இவைகளெல்லாம் மாற்றும்படியாய் பற்றாக்குறை தேசம் உலகம் முழுவதும் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. பயம் காரணம் அந்த பொருளாதார சைனா வைரஸினால் எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இயேசுப்பா ஒவ்வொருவருமாய் சந்திக்கும்படியாய், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் எத்தனையோ ஊழியங்கள் ஷட் டவுன் ஆயிருக்கிறது. எத்தனை ஊழியத்தினுடைய ஜப வீடுகள் மூடப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. கம்பெனிஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆச்சா, உடைய பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது ராஜா. அப்போ ஆமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி மணி நேரத்தில் ஆண்டவரை தெளிந்த ஞானத்தை தாங்க, தெளிந்த புத்தி அறிவு தாங்க சுவாமி. ஜனத்திற்கு ஆண்டவர் அறியாமினால் சங்கரிக்கப்படுகிறார்கள் என்று வேதத்தில் நீர் சொல்லியிருக்கிறீர். இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாம் எப்படியா விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். இயேசு தந்த பிள்ளைக்கு ஈசாக்கை கொண்டு போகிறார். வழி செலுத்த கேட்கும் பொழுது அவர் விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறார். நாம் அனைவரும் அப்படியாய் விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். அவர் எப்படியாய் கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனாய் ஆபிரகாம் என்று ஒரு இயேசுவே அவரை பெரியப்படுகிற அளவுக்கு அந்த மகன் விசுவாசத்துல இயேசு மேல வைத்திருந்த விசுவாசம் லேற பெற்றதா இருந்தது. இந்த நேரத்துல இயேசு சுவாமி பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் உமக்குள்ள இணையும்படியா ஒப்பு கொடுக்கிற சுவாமி. உடைய ஆவினால நிரப்பும்படியா ஜெபிக்கிற. உடைய வல்லமையினால நிரப்புங்க. ஜலத்தினால ஆவினால பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீரே. இன்றைக்கு எத்தனை போற ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் சீக்கிரட்டாய் தேடி கொண்டு இருக்கிறார்கள். யூடியூப் மூலமா, அப்பா ஃபேஸ்புக் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கோடி கோடி ஜனங்கள் உடைய பாதையில வர காத்திருக்கிறார்கள். சிறு மந்தையே என்று சொன்னீரே. இந்த உலகத்துல இயேசு பிள்ளைகள் சிறு மந்தை தான். இந்த சிறு மந்தைக்காக தான் நீ வரப்போகிறேன்.
உடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. வந்து கூட தாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு யார் அபிஷேகம் பெறாமல தூரிக்காரியா அபிஷேகம் பெறாதவர் விதிவாலேஸ்வராண்டவர் அவர்கள் மேல அபிஷேகத்தை ஊற்றுவீராக, நிறைவாய் ஊற்றும்படியாய், சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பும்படியாய், விலையேறப்பட்ட விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. இருதயமாகிய பலிப்பீடத்துல ஆண்டவரே நேசிக்கும்படியா கிருபினால நிரப்பும்படியா செபிக்கிறேன் சுவாமி. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரேன் சுவாமி. அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணுங்க சுவாமி. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் பாவமன்னிப்பு பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இன்னும் அபிஷேகம் இல்லாத இருக்கிறவர்கள் பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவ நாமத்தினாலே ஆண்டவரே. யோவான் 14:14 படி நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீர சுவாமி. ஏசு ராஜாதி ராஜன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. அடிமை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவர். எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதுக்காய் நன்றி சுவாமி. நீ தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஊடகத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். விசேஷமாய் லெஸ்லி பரிசுத்தவான் குடும்பத்தாரை டீமையா அபிரதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இஸ்ராயல் பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் எல்லாரும் ரட்சித்து பாதுகாக்கும்படியா ஒவ்வொரு சபை ஊழியர்களையுமா இந்த கடைசி காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிக்கான புகழ் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். என் அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. அற்புதங்களையும் அதிசயங்களை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரை அபரிதமாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மாத வேளையிலே நித்திய வெளிச்சத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு ஒலிபை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, அம்மா. God bless you, Pastor. Amen. Amen. God bless you all, brother. Amen. Amen.